Yes.
செந்தூர் முருகன் கோவிலிலே ஒரு செய்தியை நான் கேட்டேன். செந்தூர் முருகன் கோவிலிலே ஒரு செய்தியை நான் கேட்டேன். சேவல் கூவும் காலை நேரம் பாடலை நான் கேட்டேன். நான் பாடலை நான் கேட்டேன். கண்கள் இரண்டையும் வேலன் எடுத்து கையோடு கொண்டாண்டி. கண்ணியின் மனதில் காதல் கவிதை சொல்லாம சொன்னாண்டி. அவன் சொல்லாம சொன்னாண்டி. ஊர்களை போனவன் ஒரு மாதம் வராம நின்றாண்டி. ஊர்களை போனவன் ஒரு மாதம் வராம நின்றாண்டி. வராமல் வந்தவன் பூவை உடலை சேராம சென்றாண்டி. நாளை வருவான் அழகன் என்று நல்லோர்கள் சொன்னாண்டி. நாளை வருவான் அழகன் என்று நல்லோர்கள் சொன்னாண்டி. அவன் நல்லோர்கள் சொன்னாண்டி. அவன் ஓல வடிவில் என்னோட நின்றாண்டி. ஆடைகள் உடுத்தி மாலைகள் தொடுத்து வாசலில் வருவாண்டி. மன்னவா வந்தன் மார்பில தழுவி வாழ்வென்று சொல்வாண்டி. செந்தூர் முருகன் கோவிலிலே ஒரு செய்தியை நான் கேட்டேன். என் சேவல் கூவும் காலை நேரம் பாடலை நான் கேட்டேன். என் பாட்டை பின்பாட்டு பாடல அப்படின்னா நொய்யாது அந்த பாட்டு. ஐயா அதை பொறுத்து கொண்டேன். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். 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 எத்தனை சொல்லணும்? வணக்கம். இந்த ஒன்னதான் வணக்கம். என்ன நானும் நீனும் சேத்தாளி தானே? ஒரே ஆள் தான். ஏன் பேச மாட்டேங்கிற? எத்தனை தானே வணக்கம் சொல்லுவான். நான் அடிக்கடி உனக்கு நீ பெரியவன் நான் சின்னவன் உண்மை. அதனால வணக்கம். வணக்கம். அதனால கோபம் ஆயிட்டியா? வணக்கம் தம்பி. வணக்கம். சின்ன பையன் அதுக்காக எனக்கு சோடி ஆடுறவருக்கு அது பிடிக்கும். ஆமா உனக்கு பிடிக்காது. எனக்கு அது முகத்துல முடிக்கலாமா? ஆமா. என் மாமனுக்கு பிடிக்கும். உண்மை. அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். கூச்சம் கீச்சம் எதுவுமே இருக்காது. வெடிக்க போல ஒண்ணு மாதிரி நானும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு எதுவும் இல்ல. அதுன்னா நம்ம விட்டு போல நம்ம விட்டு வரலாம். காமதேவனுக்கு கற்பக விருட்சத்திற்கு பொதுவாக இத்தாகிய சமூகத்தை நாடினே வந்தபோது நான் யாரையவரே உனக்கு தெரிவரமா? நீங்க சொன்னா தெரியும், இல்லைன்னா தெரியாது. நீ படித்த மந்திரி தானே என்னோடு தன்னை வாசிக்க கூடி படிச்ச மந்திரி. என் நண்பனே அல்லவா? நானேதான். ஆட்டிக்கிட்டுதான் இருக்கணும். நீ அங்க கட்டுதான் இத்தவனா. நான் சொன்னா நிறுத்து சொல்லணும். ஆட்டு ஆட்டு படிச்ச மந்திரி தானே? கேட்ட கேள்விக்கு பதில். அரபூண்டமணி மார்பா அரபூண்டமணி மார்பன் அரபூண்டமணி மார்பன் அயோத்தியா புரியலும் யாரசே அண்ணா கேளு ஈரருக்கு ஈர
ஈரருக்கு கிளை இருக்கு அண்ணன் இளையாது உதிர்ந்தது என்ன இரவிருக்க மரம் இருக்க அண்ணன் இலை உதிர்ந்தவர் என்ன குட்டி கண்ணுக்கு ஞானக்கண்ல பூனக்கண் கரெக்டா சரி. இந்த உலகத்திலே ராமாயங்க கூடிய செயலை யாரு காதால கேட்கிறார்களோ அவருக்கு சாலோப சாமி பே சாரிச்சம் ஜாயிச்சம் என்று சொல்லக்கூடிய மகா பாரத கதை இருக்கே அந்த பாவத்தை செய்வது ஒரு ஈமச்சடங்கு செய்யுமே சொந்தக்காரங்களுக்கு சரிதான். அத மாதிரி ஆமாங்க. இந்த ராமாயங்க கூடிய வாழ்க்கையை காதினால் கேட்காத நித்திரையோ சத்ருவா தூங்குறாங்களே இது நல்லதா? பாவத்தை இழப்பார்கள். நான் ஏய்ப்பி விட்டும் பார்த்துட்டேன். இனிமேலுக்கு நான் செடிக்கு மருந்து அடிக்க அடிச்சாதான் அப்பேற்பட்ட ராமபுரா இருக்கிறேன். அவருடைய தனி வார்த்தையால சொல்லுவாலும் சத்தியத்தால அவருடைய செங்கோல் குறையாம தனி நீதி அயோத்தியாபுரி பட்டணத்தை ஆண்டு வந்தார். சிற்றன்னையினுடைய வார்த்தையை கேட்டு தன்னுடைய மகன் வாழணும், அக்காளுடைய மகன் வாழக்கூடாது. 14 வருஷம் காட்டு கூட்டினார், வனத்துக்கு ஓட்டினார். யாரு? சிற்றன்னை ஆகிய கைகேசி. ஆமா. அந்த 14 வனத்தை முடித்து அந்த ராவணாதிகளை தனி சதிகளை செய்து அந்த ராவனுடைய தனி சேனைகளை கிளையோடு அழித்து அயோத்திக்கு வந்தாரு. ஆமா. யாரை அழிச்சிட்டு வந்தாரு? வாலியம் சுக்கரபவனுக்கு பட்டம் சூடி வாலியை கொன்று வானர படையை அழித்து இந்த அயோத்தியை கொண்டு வந்தார் ராமபுரம். சீதா லட்சுமி பார்த்தாங்க. அந்த மாதிரி பெரியவங்க எல்லாம் பார்த்தாங்க. நாரதர், விஸ்வாமித்திரர், வசிஷ்ட மகாமுனிவர், அதாவது அருளானந்த முனிவர், இப்படி தூர்வாச முனிவர், பல முனிவர்களும் தேவர்களும் சுழல் புரிந்த 33 கோடி தேவர்களும் நின்று கையத்தட்டு சிரித்தார்கள். 14 வருஷம் காடு சென்ற சீதா லட்சுமி ராவணன் தன் சிறையை எடுத்து அசோக வனத்தில் தன்னை மறைவாக வைத்திருந்து அப்படி ஒரு பெண்ணை நீதிமான் ராமன் கொண்டு வந்தானே, கொண்டு வச்சிருக்கிறானே, குடும்பம் பண்றானே, அந்த வார்த்தை ராமனுடைய காதில் விழுந்து விட்டது. ராமபுரான் பார்த்தாரி, சீதா லட்சுமி இந்த உலகத்திலே நீ பதிவிருந்து என்ன எடுத்துக்காட்டு இந்த உலகத்துக்கு அப்படின்னு சொன்னார். சீதா லட்சுமி அக்னி தேவனை இருவரையும் அழைத்து சுடலையாகத்தனை அக்னி எரியாண்ட போது சீதா லட்சுமி உண்மையாவே நான் பத்தினியா இருந்தா மீண்டும் என்னை கரையில் சேரு, அல்ல என்றால் ஆகாரமாகத்தானே சாப்பிடு அப்படி என்று சீதா லட்சுமி பூமியிலே தானே அக்னி குண்டத்தில தானே சீதா லட்சுமி இறங்காத போது அக்னி தேவன் பார்த்தாரு, இந்த உலகத்திலே இப்படி ஒரு பதிவிரத இந்த உலகத்திலே இல்லை, கையோடு சேர்ந்து கரையில கொண்டாந்தாரு. எல்லா முனிவர்களும் தேவர்களும் பார்த்து சீதா லட்சுமி யாருமே தொட்டு பார்த்ததில்லை. அவ மேல தன்னை அக்னி சுபாலாகத்தனை எரியுது. அப்பேற்பட்ட நம்பிக்கை இல்லாத நம்ம ஒரு வார்த்தை சொல்லட்டுமே. அந்த சொல்லுக்காக ராமபுரான் என்ன செய்தாரு? பாலாறு கடந்து தேனாறு கடந்து, அதாவது தன்னை ஒரு ஆலமரமானது அடர்ந்து இருந்தது. ராமன் அமர்ந்திருக்கான்ற போது அந்த இலையெல்லாம் உதிர்ந்தது, கூட்டிடுச்சு. ஒரே ஒரு இலை ராமனுடைய முகத்திலே பட்டுள்ளது. ஆமா, நிழல் கொடுத்தது. அப்பதான் அண்ணனை காணும் என்று அனுமானும் லட்சுமணனும் என்ன செய்தாங்க? தேடி வருகிறார். ராமரை தேடி சென்றார்கள். ராமபுரான் நித்திரையில இருந்தாரு, எழுப்ப முடியுமா? முடியாது. அப்போது வாழ்வை நினைத்தான் அனுமான். அவருடைய தன்னை வாழ்வு பகவானுடைய அவருடைய தன்னை தெம்பால காற்றால தன்னை அந்த இலை அறுத்தது. அவர் நித்திரை புரிந்தது. லட்சுமணன் கேட்டார், அரமுண்டா மணி மார்பாயி அரமுண்டா மணி மார்பாய் யோதியாபுரியாயாலும் யாரசே அண்ணா கேளி அரமுண்டா மணி மார்பாய் அரமுண்டா மணி மார்பாய் யோதியாலும் யாரசே அண்ணா கேளி இங்க ஈரருக்கு ஈரருக்க இலை இருக்க ஈரருக்க கிளை இருக்க இந்த இலை அது உரிந்தது என்ன? லட்சுமண
பக்தன் கேக்குறான், அண்ணா ஈரருக்கு கிளை இருக்கு, ஆனா அந்த இலையெல்லாம் உதிர்ந்தது என்ன காரணம் கேட்டான். எல்லா செட்டும் இந்த பொட்டிகளை என்கிட்ட படாது பாடு பண்ணணும். அண்ணா இந்த இலையது உதிர்ந்தது என்ன கேட்டாரு. வர சொல்லி வழக்குறுத்தி வழக்குறுத்தி மண்மேல் நின்று வழக்குறுத்தி மண்மேல் நின்று குடி போல இது உதிர்ந்தே கிடக்கும் என் தம்பியார. அப்பதான் சொன்னாரே, வாரம் சொல்லி ஒருவரை நியாயத்தை பேசாத, அநியாயமா பேசி அதர்மமா பேசி நல்லவனை தீமையாக்குறான் பாரு, அவனுடைய குடியானது எப்படி உதிர்ந்து கிடக்குமோ அதுபோல் இலை போல் உதிர்ந்து கிடக்கும். அப்பேற்பட்ட அயோத்தியாபுரி பட்டணத்துக்கு ஒப்பாக இந்த ரெட்டாக்குறிச்சி நன்னகரத்தை அம்மனுடைய ஆலயத்துக்கு முன்பாக நான் சபைக்கு வந்தேன். நான் யாரு, என்னுடைய பெயர் என்ன, விளக்கம்.